ஓம் நமோ வெங்கடேஷாய. மதுரையிலேருந்தும் மதுரையை சுற்றியும் நிறைய பக்தர்கள் திருப்பதி தரிசனத்துக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆல்ரெடி ஏபிஎஸ்ஆர்டிசியில் சென்னை, ஹோசூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த ஊர்க்காரங்க இல்லை, எந்த ஊர்க்காரங்க வேணாலும் ஆன்லைனில் நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ்ஸில் புக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போகிறது ஆப்ஷனல் தான். 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இந்த ஊரோட சேர்த்து இப்போது மதுரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கூகுளில் ஏபிஎஸ்ஆர்டிசின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் லிங்க் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரம்ல ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா MADUன்ட்டு மதுரை வந்துடும். செலக்ட் பண்ணிக்கோங்க. டு திருப்பதி TIRU சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லெட்டர் டைப் பண்ணாலே வந்துடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணக்கூடாது, ப்ரொசீட் ஆகாது. ஜூனுக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஜூலைக்கு ரேண்டமாக ஒரு டேட் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரிட்டன் டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம். மதுரையிலேருந்து கிளம்புது. ஷோ லேஅவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. பஸ் சீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்றைக்கு நீங்கள் கிளம்புற டேட் புக் பண்ணுறீங்களோ அதுக்கு மறுநாள் தான் தரிசன டேட் புக் பண்ணிக்க முடியும். இதே சென்னையிலேருந்துன்னா சேம் டே கூட உங்களுக்கு தரிசன டேட் புக் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டுக்கு இப்போ ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ மாடிஃபை கொடுத்து நம்ம வேறு டேட்டுக்கு செக் பண்ணலாம். மதுரையிலேருந்தே நீங்கள் புக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போகிறது கூட ஆப்ஷனல் தான். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா தரிசன டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அவைலபிள் இருக்குது பாருங்கள். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்லாட்டாக இருந்தாலும் சரி அலோவ் பண்ணுவாங்க. சேம் டேக்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம். இது ஜூலைக்கு அடுத்து ஆகஸ்ட்டுக்கு பார்க்கலாம். ஜஸ்ட்டு மாடிஃபைல போய் நம்ம டேட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தர்ஷன் டேட் மறுநாள் சூஸ் பண்ணிக்கோங்க. அவைலபிள் இருக்குது பாருங்கள். ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்களுக்கெலாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக இதோட புக்கிங் நைட்டு 12 மணி போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் சாயந்தரம் டைம் கூட ஓப்பன் பண்ணுறாங்க. செக் பண்ணிகிட்டே இருங்க. சாயந்தரத்துலேருந்து ஓப்பன் ஆனோடனே புக் பண்ணிக்கலாம். உங்கள் ஊர்லேருந்தே நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை வேறு ஊர்க்காரங்க கூட இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ராவலுங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்லேயே போய் தரிசனமும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பிரிண்ட் அவுட்டும் கையில் வச்சுக்கோங்க. 2 பிரிண்ட் அவுட்டுமே வச்சுக்கோங்க. தரிசனத்துக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னா பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து தான் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். அப்படி நேரில் போகிறப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மட்டும் நீங்கள் க்யூவில் காமிங்க. இல்லை சீல் கேட்பாங்களா, சைன் கேட்பாங்களா அப்படிங்கிற டவுட் இருந்தால் மலைக்கு போய் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்டே ஏபிஎஸ்ஆர்டிசி கவுண்டர் இருக்கும். இல்லை கீழ் திருப்பதிலே ஏபிஎஸ்ஆர்டிசி கவுண்டர் இருக்குது. அங்கே போய் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் தரிசனம் பார்க்கணும், இதில் சைன் போட்டு கொடுக்குறாங்க. ஜென்ரலாக இப்போ கேட்குறதில்ல. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை பார்த்துட்டு மட்டும் க்யூவில் அலோவ் பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அங்கே கூட சைன் வாங்கிக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மட்டும் க்யூவில் போகிறப்ப காமிங்க. அண்ட் ஐடி ப்ரூஃப் கூட ஆதாரோடு சேர்த்து நிறையா இருக்கும். நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தா கூட இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கன்செஷன் உண்டு. ஸோ பஸ்ஸு சீட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தர்ஷன் ஸ்லாட் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பே பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ பஸ் டிக்கெட் தனியாக எடுத்துக்கோங்க, தரிசன டிக்கெட் தனியாக எடுத்துக்கோங்க. மறக்காமல் நீங்கள் பஸ்லேயே ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா தரிசன டிக்கெட் பிரிண்ட் அவுட்டும் மஸ்ட்டாக நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. க்யூவில் போகிறப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மட்டும் காமிச்சா போதும். ஸோ மதுரையிலேருந்தும் மதுரையை சுற்றி இருக்கிற ஏரியாலேருந்தும் போகிறவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதுவும் ஆட் ஆகிருக்கிறதுனால இனி எவ்ரி மந்த் இந்த ஊர்லேருந்து கிளம்புறதுக்கும் எவ்ரி மந்த் ரெகுலராக ஓப்பன் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்கிட்டே இருங்க. SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நிறைய வீடியோஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பக்தர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அவங்களும் தரிசனம் பார்ப்பாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.